நாள் முழுக்க உழைக்கிற, ஒரு வேளையாவது நல்லா சாப்பிடுப்பா. நிக்க தெம்பு வேணும் இல்லப்பா. தமிழகத்தின் பசி தீர்த்த தாயின் வழியில் மீண்டும் மாநிலம் முழுவதும் அம்மா உணவகங்கள். நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கு. இன்றைக்கு அதிமுக கூட்டணி அமைச்சது, இங்க காங்கிரஸ் போட்டியிடுது. இன்றைக்கு நகரத்தில் காங்கிரஸ் போட்டியிடுகிறது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக பாரதிய ஜனதா இரண்டும் கூட்டணி அமைச்சு தேசிய கூட்டணி அமைக்கப்பட்டிருக்குது. எங்க கூட்டணி வெற்றி கூட்டணி, இயற்கையான கூட்டணி. எங்க கூட்டணியில பவானி சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் அமைச்சர் சகோதரர் கருப்புடன் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். பெருந்துறை சட்டமன்ற தொகுதியில் சட்டப்பேரவை அறிவித்தார் ஜெயக்குமார் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் திரு ஆர் மனோகர் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். இவர் 3 பேருக்கும் இரட்டை சின்னத்திலே வாக்களிங்கள். நமது சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய சின்னம், அம்மாவின் சின்னம், மக்களின் சின்னம், தொழிலாளியின் சின்னம், ஏழையின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பீர் இரட்டலைக்கு. அதே போல பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர் திருமதி கிருத்திகா சிவகுமார் அவர்கள் தாமரை சின்னத்திலே போட்டியிடுகிறார். எந்த சின்னம்? நல்ல சத்தமா எந்த சின்னம்? அவருக்கு தாமரை சின்னத்திலே வாக்களிக்க. அதே போல ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சேர்ந்த சார்பு போட்டியிடுகின்றார் திரு எம் யுவராஜ் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். அவருக்கு தாமரை சின்னத்திலே வாக்களிங்கள். என்ன சின்னம்? என்ன சின்ன சவுண்டா சொல்லுங்க. ஆக அதிமுக வேட்பாளருக்கு இரட்டை சின்னத்தில் வேட்பாளர், பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளருக்கு தாமரை சின்னம், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சேர்ந்த வேட்பாளருக்கு தாமரை சின்னத்திலே வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் 5 பேரும் வெற்றி பெற்று இந்த ஈரோடு மாவட்டம் அதிமுக கோட்டை என்று நிர்வகிங்கள்.